அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டீனேஜ் பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வரதை பற்றி சொல்லும்போது ஒரு நிமிடம் இரு சுவாசம் அப்படின்னு ஒரு கருத்து நான் சொன்னேன். அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதற்கு கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா ஏதோ இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கேட்டுட்டு அதை பற்றி அப்படியே தூக்கி போடாமல் அது மூலமாக சில கெடுதல்கள் வருமே, அதை நீங்கள் ஏன் யோசிக்கலை அப்படின்னு சில பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன விளக்கம், 24 மணி நேரமும் அது மாதிரியான சுவாசத்தில் இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. அதான் என்னுடைய விளக்கம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரை ஒரு தடவை போட்டாச்சுன்னு சொன்னால் 12 மணி நேரம் வேலை செய்கிற மருந்துன்னு இருக்குது. 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு இருக்குது. அது மாதிரி இதை பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கன்னா 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு அதே மாதிரி சுவாசம் நான் பண்ண சொல்லலை. முதல்ல அந்த விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா எப்போவுமே அது மாதிரியான ஸ்லோ சுவாசம் அப்படின்னு வரும்போது பெரிய கெடுதல் விளைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு குறுகிய நேரம், ஒரு 10 நிமிடம் இதை ஒரு பயிற்சியாக எடுத்து, இல்லை 5 நிமிடம் ஒரு பயிற்சியாக எடுத்து செய்யும்போது அது ஒரு சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி, நம்முடைய பிரெயினோட கண்ட்ரோலை நாம் டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி. இப்போது நமக்கு 2 மூளை இருக்குது, மூளையில் 2 பகுதி இருக்குது. அதுலேயே 2க்கும் பேலன்ஸே பல பேருக்கு குறைவாக இருக்கிறதால தான் இவ்வளவு குளறுபடிகள். அது ஒன்றுக்கொன்று ஒரு சமநிலை வரும்போது தான் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடைக்கும். ஒரு மூளையினுடைய செயற்பாடு தூக்கலாக போகும்போது தான் அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அது 2யுமே பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அது முதல்ல தள்ளி வச்சுருங்க. 2வது, நம்ம மூச்சு தான் நாம் நம்மளை டேக் ஓவர் பண்ணுற வழி. இப்போ ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆட்டோவில் போட்டு விட்ருவாங்க. ஆட்டோன்னா பைலட் ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். அந்த ஆட்டோ பட்டன் தட்டி விட்டால் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்முடைய சுவாசம் வந்து ஆட்டோவில் ஓடிக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போ கர்ம வினை அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னென்ன ப்ரோக்ராம்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பைலட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி அந்த ஆட்டோவில் போடாமல் அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிற மாதிரி நான் என்னோட கண்ட்ரோலுக்கு என் மனசை எடுக்கிற பாருங்க, அதுதான் சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சியோட டெஃபினேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் என்னோட கண்ட்ரோலை நானே எடுத்துக்கிறேன், அதுவாக ஓடுறதுக்கு விடலை. 1. அப்போ மனம் வந்து என் வசப்படுறதுக்கு ஏதோ ஒரு சுவாச டெக்னிக் நான் எடுத்துக்கணும். இந்த சுவாச டெக்னிக்கு 100கணக்காக இருக்குது. ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுப்பாங்க. அதில் நான் சஜஸ்ட் பண்ண இந்த விஷயம் ஆச்சாரிய மகாபிரக்ஞை. இந்த ஆச்சாரிய மகாபிரக்ஞை வந்து எங்கேயோ வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு யோகா கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி நபர் அல்ல. சமண மதத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை நெறியாளர் ஸ்ரீ துளசிஜி அவர்களுடைய ஆர்டரில் அவருடைய கருத்துக்களை எல்லாம் அந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெருமகனார். இந்த புத்தகம் நான் ரொம்ப விரும்பி ரொம்ப நேசித்து படிக்கிற ஒரு புத்தகம். படிக்கிற புத்தகம். ஏன்னா எப்பெல்லாம் எனக்கு தெளிவு வேணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் அதை எடுத்து நான் இதை படிப்பேன். இதில் வந்து அறிவியலும் ஆன்ம சாதனையும் பக்கம் 98 தான் இந்த கருத்தை குறிப்பிடுறார். தைமஸ் பீனியல் இந்த சுரப்பிகள் பருவ வயதில் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு பிறகு சரியான முயற்சியில் இப்பயிற்சி தரப்படுமேயானால், நான் சொன்ன பார்த்தீங்களா 1 நிமிஷத்துக்கு இரு சுவாசம், சரியான முறையில் இப்பயிற்சி தரப்படுமேயானால் அவன் ஆரம்பத்திலிருந்தே தீய பழக்கங்களுக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டான். அதாவது மனதில் வந்து அந்த தீய எண்ணங்கள் உருவாகாமல் தடுக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்? அபான வாயு மிகாமல் பிராணவாயுனுடைய அளவு உடம்பில் கூடுதலாக இருக்கும்படியாக அவனுடைய உடல் அமைப்பு மாறுகிறது. இப்போ அதுக்காக 24 ஹவர்ஸ் அந்த சுவாச பயிற்சி செய்யக்கூடாது. நீண்ட நேரம் எப்போவுமே அதையே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 10 நிமிடம் ஒரு நாளைக்கு, அது ஒரு டேப்லெட் போடுற மாதிரி, ஒரு தடவை அப்படி போடுற மாதிரி. கொஞ்சம் மனசு வசப்படலைன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மாலையிலையும் ஒரு முறை, அவ்வளவுதான். இதை பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய அந்த 2 கிளாண்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாற்றங்கள் உடம்பில் ஏற்பட்டுரும். அப்புறம் உடம்பு வேறு தன்மைக்கு போயிடும். இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டம். இதனுடைய துளசி மகாபிரக்ஞை சாகித்ய அகாடமி அப்படிங்கிற அந்த பதிப்பிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஒவ்வொரு பகுதியுமே மிக 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 கனமான உண்மையான செய்திகள். இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் சமண துறவிகள்.
24 ஹவர்ஸும் வாழ்க்கையை ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை, சிந்தனையை டெஸ்ட் பண்ணி மனித குலத்தை மாற்றி அமைப்பதற்கான தீர்க்கமான வழிமுறைகளை கண்டறிந்தவர்கள். நிச்சயமாக கொஞ்ச நேரம் இந்த சுவாச பயிற்சி செய்வதால் தீமை வரும்னா இவர்களெல்லாம் ஒருபோதும் அதை பரிந்துரைக்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு மூளைக்கு போகிற ஆக்சிஜன் ரொம்ப குறைஞ்சி போயிடும், அதனால் பலவிதமான கோளாறுகள் ஏற்படுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதனால் தொடர்ந்து செய்யாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம், காலைல ஒரு 5 நிமிடம், மாலைல ஒரு 5 நிமிடம், இல்லை அது இன்னும் உங்கள் மனம் வசப்படலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிடம் சேர்த்து, அவ்வளோதான். அப்படி வேணால் செய்யலாமே ஒழிய தொடர்ந்து செய்யணுங்கிறது பொருள் அல்ல. ஸோ ஐ திங்க் அந்த பாயிண்ட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் வேறு சில யோகா டீச்சர்ஸ்டையும் அதை பற்றி கேட்டுட்டு தான் இதை சொல்கிறேன். அதனால் குறைந்த அளவில் அந்த 1 நிமிடம் இரு சுவாசம் என்பது, ஏன்னா அந்த இன்ஹேல் பண்ணுறது மெதுவாக எடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியில் விடுறதுல வேகம் வந்துடும், அப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். அந்த வெளியே விடுற வேகமும் குறைஞ்சிக்கிட்டே வரணும், அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பொருள். ஆஸ்துமா, வேறு இருதய நோய் இதெல்லாம் உள்ளவங்க செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் யோகா மாஸ்டர்ஸுடைய அறிவுரையின்படி நடந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இப்போ எதை நான் சொல்லி, ஏன்னா உங்களுடைய உடல்நலம் தெரியாமல் நான் இதை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களாம் செய்யாதீங்க. நல்ல நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுடுங்க. வணக்கம், நன்றி.